ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்மள நிறைய பேருக்கு, அதாவது முக்கியமாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக பாச மிகுதியாக இருக்கணும், வாழற காலம் முழுக்கவுமே ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். இந்த வாக்கியத்தை கொடுக்கறதுக்காகவே ஒரு நாள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காரடையா நோன்பு. இதை சாவித்திரி நோன்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சத்தியவான் சாவித்திரி கதையில் வரக்கூடிய நோன்பு. சாவித்திரி தேவி இந்த ஒரு விரதத்தை இருந்து தான் இறந்து போன தன்னுடைய சத்தியவான், அதாவது கணவனான சத்தியவான யமன் கிட்ட இருந்து மீட்டெடுத்தாங்க அப்படின்றது ஐதீகம். அந்த வகையில் இந்த காரடையா நோன்பு தினமன்னைக்கு எல்லா சுமங்கலி பெண்களும் தங்களுடைய தாலி கயிறு மாத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள். திருமணமாகாத பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது நல்ல ஒரு கணவன் கிடைப்பார் அப்படின்றதும் ஐதீகம். சரிங்க, சுமங்கலி பெண்கள் எல்லாருமே தாலி கயிறு மாற்றிக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தையும் அந்த தாலி கயிறோடு சேர்த்து நீங்கள் கட்டிக்கும் பொழுது உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் மேலே ஒரு தனி பிரியம் பாசம் எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் சொல் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை காரடையா நோன்புக்கு விரதம் இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு எல்லாருமே பண்ணலாங்க. அதாவது சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய தாலி கயிற்றில் இந்த ஒரு பொருளை சேர்த்துக்கோங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக சக்தி நிறைந்த வசம்பு துண்டு. இந்த வசம்பை நீங்கள் தாலி கயிற்றோடு சேர்த்து கட்டிக்கோங்க. உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. கணவர் எப்போவுமே உங்கள் மேலே அன்பும் பாசமும் நிறைஞ்சவரா தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தோடு நீங்கள் பல ஆண்டு காலம் வாழ்வீங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.